இருக்காது. இன்னும் சொல்ல போனா எதிர்ப்புகள் இருக்கணும், எதிரின்றவன் இருக்கணும். எதிரி இருந்தாதான் ஒரு இலக்கை நாம நிர்ணயிக்க முடியும். எதிர்ப்பு இருந்தாதான் அதை தாண்ட 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 நமக்கு ஒரு நெஞ்சுரமும் ஒரு தேக பலமும் நமக்கு கிடைக்கும். புத்தி தெளிவாகும், கூர்மையாகும். அதனால திருச்செந்தூர் கோவில் தனித்துவமாக திகழ்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போனா கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சூரபத்மன் அப்படிங்கிற அந்த அசுரனை அழித்து ஒழித்து தேவர்களையும் முனிவர்களையும் சித்தர்களையும் ஞானிகளையும் அகில உலகத்து மக்களையும் முருகப்பெருமான் காத்தருளினான் அப்படிங்கிறது தான் திருச்செந்தூருடைய ஸ்தலபுராணம். அதே போல குருவாகவே திகழ்பவர், குருவாக திகழ்பவர் யாரு? சிவன் இல்லையா? பிரம்மா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ